இன்றைய வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்றைய நற்செய்தி, மேய்ப்பனின் சத்தத்தை அறிதல். நான் அமெரிக்காவில் ஒரு பண்ணையில் வசிக்கும் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய நெருங்கிய நண்பருடன் பல மதிய வேளைகளில் சுற்றித் திரிந்து மகிழ்ந்தோம். நாங்கள் காடுகளுக்குள் நடந்து செல்வோம், குதிரைகளில் சவாரி செய்வோம், பந்தய அரங்கிற்கு செல்வோம், மாடுகளையும் குதிரைகளையும் பார்ப்பதற்காக தொழுவத்திற்கு செல்வோம். ஆனால் என் அப்பாவின் விசில் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் நான் என்ன வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அப்படியே வீட்டிற்கு ஓடிவிடுவேன். அந்த சிக்னல் சத்தம் கேட்டால் என் தந்தை என்னை அழைக்கிறார் என்பதை நான் சரியாய் புரிந்து வைத்திருந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விசில் சத்தம் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. இயேசு தம் சீஷர்களிடம் தாம் மெய்ப்பன் என்றும் அவரை பின்பற்றுபவர்கள் ஆடுகள் என்றும் கூறினார். ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு பின் செல்கிறது. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் கிறிஸ்துவின் சீஷர்களின் அதிகாரத்தை கேள்வி எழுப்பி அவர்களை குழப்பத்திற்குள்ளாக்கிய போது தன்னுடைய அன்பின் சத்தம் மற்றெல்லாருடைய சத்தத்தை காட்டிலும் தெளிவாய் கேட்கும் என்று அறிவிக்கிறார். ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு பின் செல்லுகிறது. நாம் இயேசுவின் குரலை கேட்கும் போது கவனமாக இருப்போம். அதை நிராகரிக்கும் மதியினத்தை தவிர்ப்போம். ஏனென்றால் அடிப்படை உண்மை என்னவெனில், மெய்ப்பன் தெளிவாக பேசுகிறார். அவருடைய ஆடுகள் அவருடைய குரலை கேட்கின்றன. ஒருவேளை வேதாகமத்தில் ஒரு வசனத்தின் மூலமாகவோ, விசுவாசியான நண்பரின் வார்த்தைகள் மூலமாகவோ, அல்லது ஆவியின் தூண்டுதலின் மூலமாகவோ இயேசு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிறோம்.